இனிய உறவுகளே, இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. நான் ஒரு அரசாங்க ஊழியன், ரிட்டையர் ஆகிட்டேன். மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு படுக்கையில் படுத்தா ஒரு 3 தடவை பெல் அடிச்சுது. எடுக்கலான்னு போய் எடுக்கிறதுக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சு. என்ன சரி, யாராவது என் பேரை ஏதாவது ஃபோன் பண்ணியிருப்பானோ, என் பொண்ணு ஃபோன் பண்ணிருப்பாளோ, என் பையன் எதுவும் ஃபோன் பண்ணிருப்பானோன்ட்டு ஒரு யோசனையோடு வந்து திரும்பவும் படுத்துட்டேன். திரும்பவும் பெல் அடிச்சு. அவசர அவசரமாக போய் ஃபோனை எடுத்த தமிழும் ஹிந்தியும் கலந்த மாதிரி ஒரு பேச்சு. நான் ஒரு 1000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கேன், உங்களுக்கு ஜிபியோட வந்திருக்கா பாருங்க, வந்து அனுப்பிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் அவசரம் தேவை, ஒய்ஃப் அட்மிட் பண்ணியிருக்கேன் ஹாஸ்பிட்டலில். எனக்கு புரியல. நான் ஜிபேயில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு இதில் செக் பண்ணிவிட்டு பணம் வரலைங்க அப்படின்ட்டு அவன் கட் பண்ணிட்டான். சரி போனால் போது விட்றான்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேன். படுக்கையில் படுத்து ஒரு 1/2 ஹவருக்குலாம் திரும்ப ஒரு ஃபோன். ஹலோ, அந்த பணம் உங்களுக்கு தான் வந்திருக்கு, நான் உங்களுக்கு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன், திரும்பவும் கொடுங்கன்னு கேட்குறேன். நான் சொன்னேன், இல்லையா பணம் வரல. அப்போ ஒரு கார்டு வச்சுருப்பீங்களே பணம் எடுக்கிறதுக்கு, ஏடிஎம்மில் போய் பணம் எடுப்பீங்கள, அந்த கார்டு எங்கே வச்சுருக்கீங்க? கார்டு இங்கே தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. கரெக்டு. அப்போ ஒன்று செய்யுங்க, அதனுடைய பின்னாடி பக்கம் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை பார்த்து படித்து சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்து படிப்பீங்களா? படிப்பேன். அது எதுக்கு உனக்கு? அது இருந்தால் நான் 1000 ரூபா போட்டதை பார்த்து எடுத்துக்குவேன். ஓ, அப்படி ஒரு வழி இருக்கா? எனக்கு அதை பற்றி விவரம் தெரியாது தம்பி. என் பையன் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கான். அவன் வந்த உடனே உனக்கு விளக்கமாக கேட்டு உனக்கு சொல்கிறேன். ஒன்று செய்கிறியா? உன்னுடைய ஃபோன் நம்பர், உன்னுடைய விலாசம் கொடுத்தினா நான் வந்த உடனே அவன்கிட்ட பேசி அது என்ன நடவடிக்கை எனக்கு சொல்கிறேன். உன்னோட 1000 ரூபா உனக்கு வந்து சேர்ந்துடும். பரவாயில்லையா? உன் விலாசம் கொடு, இருப்பா வர, நோட் புக் எடுத்துக்கிறேன், பேனா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நோட் புக் எடுத்துன்னு பேனா எடுத்துன்னு உட்கார்றேன். ஃபோனை கட் பண்ணிட்டான். என் பேரன் உள்ளே வந்துட்டான். என்ன தாத்தான்னா, இந்த மாதிரி ஆச்சரா செல்லா திருட்டு பசங்க தாத்தா அவனுங்க, கொஞ்சம் ஏமாந்தது தான் உங்கள் பணத்தை நீங்கள் அவங்க சுருட்டிகிட்டு இருப்பானுங்க, நீங்கள் உஷாராக இருக்கும்னு தப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னான். பெரியவங்களே,